வெறும் இலை தழைகள் என்று எண்ணிவிடாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்னைக்கு இந்த கோடை காலம் வந்தாலே நமக்கு புளிப்பு சுவையாக இருக்கக்கூடிய, இனிப்பு சுவையாக இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு நாட்டமும் ஒரு விருப்பமும் ஏற்படுறதை நம்ம பார்த்துருக்கோம். சில நேரங்களில் அந்த மாதிரி புளிப்பு இனிப்பு இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடும்போது இன்றைக்கு பெரும்பாலும் அதோடைய சுவைக்காக நம்ம அதை சாப்பிட ஆரம்பித்தாலும் அதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம்னா இன்னும் மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு கொடுப்பதாக இருக்கும். இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்சையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக திராட்சையோட மருத்துவ குணங்களை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. மலச்சிக்கலுக்கு உகந்த மருந்து, உடலில் இரத்தத்தை பெருக்கக்கூடிய ஒரு மருந்து, ஜீரண மண்டல உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை சுத்தமாக வைத்திருப்பதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நெஞ்சில் அதிகமான சளி இருக்கும்போது அந்த சளி வெளியில் வராமல் நம்மை வறட்டு இருமலாக கடினப்படுத்தும் போது திராட்சை சாப்பிடும்போது அந்த சளி மிகச் சுலபமாக எக்ஸ்பெக்டோரண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை மட்டுமல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள், புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கும்போது திராட்சை சாப்பிட்டால் புத்துணர்ச்சி அதிகமாகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக திராட்சையுடைய பயன்களை, திராட்சையை ஒரு உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே தொன்று தொட்டு இருந்து வருகின்ற வழக்கம்னு சொல்லலாம். நம்மளுடைய இதிகாச புராண காலங்களிலிருந்து நம்ம பார்த்தோம்னா திராட்சையை பற்றியும் திராட்சையுடைய உபயோகங்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நம்ம திராட்சையை பற்றி பார்க்க போவதில்லை. அந்த திராட்சையுடைய விதைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. பொதுவாக இன்றைக்கு நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம திராட்சையை மென்று அப்படியே சாப்பிட்ருவோம். ஒரு 50 வருடத்திற்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒயின் கம்பெனி, அந்த ஒயின் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திராட்சையெல்லாம் போட்டு அதை நொதிச்சு அதிலேருந்து ஒயின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கம்பெனி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு கழிவுகள் என்ன அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த திராட்சையுடைய விதைகள் மிக அதிகமாக இருந்ததை பார்த்தாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு வைத்திய முறை, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிவப்பு இந்தியர்கள்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்தியர்கள் பார்த்திங்கன்னா, அதில் வேலை செய்ய ஒரு வயதான பாட்டி அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நிறைய வீட்டுக்கு, அந்த விதைகளை மட்டும் வீட்டுக்கு டெய்லி ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறத அவர் பார்த்தார். அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு, நீங்கள் ஏன் இது குப்பையில் போடக்கூடிய பொருள் தானே, இதை ஏன் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த பாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விதைகளுடைய மருத்துவ குணத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னு நம்ம சொல்லக்கூடிய திராட்சையிலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது புற்றுநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த வயதான பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லா உலர வைத்து பவுடர் செஞ்சு அந்த பவுடரை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அவர்களுடைய உடல்நிலைக்கு தேவையான சில பிரச்சனைகளுக்கு மருந்தாக கொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒயின் கம்பெனி அந்த எக்ஸ்ட்ராக்டோட உண்மையான மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்த்து பை ப்ராடக்டாக க்ரியேட் பண்ணி இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சேவையை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்திலலாம் பார்த்திங்கன்னா இந்த விதைகளை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக திராட்சையுடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறத நம்ம நிறைய குறிப்புகளில் பார்க்க முடிகிறது. என்னோடய ஓன் ப்ராக்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா,
இந்த கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த பவுடரையோ அல்லது கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயையோ வெரிகோஸ் வெயினுக்கும் வெரிகோஸ் அல்சருக்கும் மருந்தாக கொடுக்கப்படும் போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இதை ஒரு சாதாரண விஷயத்தை இன்றைக்கி வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கால்களில் பச்சையாக இருக்கக்கூடிய இரத்த குழாய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. அதற்கு தேவையான ஒரு மருத்துவத்துவம் வாய்ந்த முக்கியத்துவத்தை யாருமே கொடுக்கறதில்ல. ஈவன் நீங்கள் இன்றைக்கி வெரிகோஸ் வெயின் இருக்குன்னு ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போய் பார்த்தா கூட அவங்க உங்கள் காலை பார்த்துட்டு இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டாக்கிங்ஸ் போட்டுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இந்த வெரிகோஸ் வெயினில் 5 நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்டேஜ் 1, 2ன்னு வரும்போது வெறும் கால்களில் பச்சை நிறமான கோடுகளாகத்தான் தெரியும். ஸ்டேஜ் 3ன்னு வரும்போது முடிச்சு மாதிரி வெளியில் அந்த வெரிகோஸ் வெயின் தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த இடத்துல ஏதாவது காயம் பட்டாலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு கை நகம் பட்டாலோ குழாயிலிருந்து தண்ணீர் பீச்சி அடிப்பது போல் ரத்தம் பீச்சி அடித்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்த ஸ்டேஜ் 4ன்னு பார்க்கும்போது கால்கள்லாம் கருமை நிறமாக மாற ஆரம்பிக்கும். கால்களில் கடுமையான அரிப்பு ஏற்படும். சில நேரங்களில் அதிகமான துர்நாற்றம் இருக்கக்கூடிய வேர்வை ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 5ன்னு சொல்கிறது அந்த இடங்கள் முழுவதும் காயமாக மாறி வெரிகோஸ் அல்சராக மாறிவிடுவது. உலக சுகாதார நிறுவனத்துடைய ஆய்வறிக்கைப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் 30லிருந்து 55 வயதுக்குட்பட்ட ஆண்களில் கிட்டத்தட்ட 17,000 பேரில் 17 பேருக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்பட்டு அதனால் ஆம்புடேஷன் கால்களை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், பெண்களில் பார்த்திங்கன்னா 100ல் 32 பேருக்கு வெரிகோஸ் அல்சர் ஏற்பட்டு ஆயுட்காலம் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு, ஒருவேளை அந்த பிரச்சனை நமக்கு வந்துவிட்டாலும் குணமாக்குவதற்கு ரொம்ப சுலபமான ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் இந்த கிரேப் சீட் ஆயில் அல்லது கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய மருந்து. வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று நாம் அறிந்து எவ்வாறு வாழலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கலைஞர்களுடைய சுதந்திரத்திற்காக, கருத்துக்களினுடைய சுதந்திரத்திற்காக ஒரு சிவில் சமூகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியாக கருத்தியல் சார்ந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக, கலை சார்ந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய அளவிற்கான ஒரு தொடர் போராட்டம் என்பது இங்கு நடந்த வண்ணம் இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்கள் என்பது ஒரு முடிவுறாத போராட்டங்களாக, முடிவுறாத அலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் வெவ்வேறு விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களின் வழியாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது கடந்த வாரத்தில் வந்த 2 செய்திகள் என்பது நாடு தழுவிய அளவில் மீண்டும் இது தொடர்பான கவலைகளை ஏற்படுத்தின. ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்புதான் தொடர்ச்சியாக எழுத்தாளர்கள் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், சிந்தனையாளர்கள் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தேசத்தையே உலுக்கியது. அதையொட்டி தேசிய விருது பெற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் தங்கள் விருதுகளை திருப்பிக் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையெல்லாம் கூட ஏற்பட்டது. ஆனால் அந்த அலை இப்பொழுதுதான் சற்று ஓய்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற போது வேறு 2 சம்பவங்கள். ஒன்று இங்கே ஒரு திரைப்படம், அதாவது பத்மாவதி என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் என்பது அதனுடைய செட் சில அடிப்படைவாத குழுக்களால் எரிக்கப்பட்டது. அந்த படத்தினுடைய ஒரு கதை, அது வரலாற்று ரீதியான ஒரு கதையை ஏற்க முடியாதவர்கள் அல்லது தாங்கள் பரப்ப விரும்புகிற ஒரு அரசியலுக்கு அந்த கதை உடன்பாடில்லை என்று நம்பக்கூடியவர்கள் அந்த படத்தினுடைய செட்டை எரித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி என்கிற அந்த படத்தினுடைய பின்புலம் என்னவென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மகாராணி பத்மினிக்கும் அப்பொழுது அந்த இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த அலாவுதீன் கில்ஜிக்கும் இடையே
ஒரு ஆழமான ஒரு நட்பு இருந்தது என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த கதையைத்தான் சில வகுப்புவாத அமைப்புகள் அங்கு அந்த பட செட்டை அவர்கள் தீ வைத்து எரித்தார்கள் என்ற செய்தி, அதை ஒட்டிய கடும் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிரபல இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியின் இயக்கத்தில் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அந்த படம் என்பது நாம் வரலாற்று ரீதியானது, வரலாற்றை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்படி பார்க்கிற போது வரலாற்றை இன்றைய அரசியலுக்கு ஏற்ப திருத்தி எழுத விரும்புகிறவர்கள் அல்லது வரலாறு என்பதை தங்களுடைய ஒரு மன விருப்பங்களுக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இது போன்ற சம்பவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே தீபா மேத்தாவின் ஃபயர், வாட்டர் போன்ற படங்கள், அதாவது இந்த ஃபயர் என்கிற படம் என்பது ஒரு பால் உறவை மையமாக வைத்த ஒரு படம். அதே போல் இந்த வாட்டர் என்பது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய விதவைகளினுடைய ஒரு அவலத்தை வைத்து எடுக்கப்பட்ட படம். அது எல்லாமே கூட தங்களுடைய மத உணர்வுகளை பின்படுத்துகிறது என்று சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு அந்த படத்திற்கு எதிராக வன்முறைகள் தூண்டப்பட்டன. இதுபோன்ற சம்பவங்கள் இந்தியாவில் தொடர்கதையாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தான் இந்த பத்மாவதி என்கிற இந்த படம் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ராணி பத்மினியினுடைய அந்த கதையை சொல்ல முற்படுகிற அந்த பழைய வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த படத்தை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இது போன்ற வன் செயல்கள் அரங்கேற்றப்படுகின்றன. ஒரு படம் வெளிவருவதற்கு முன்பே அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய அளவிற்கான தப்பெண்ணங்கள் ஒரு சமூகத்தில் உருவாக்கப்படுகின்றன. இது திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே கூட நாம் பார்த்தோம். எப்படி ஒரு நாவலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை அல்லது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வன்முறையை அந்த மாதருபாகன் என்கிற நாவலுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பின்னால் நீதிமன்றம் என்பது அதற்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை தள்ளுபடி செய்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்தது. நீதிமன்றங்களில் இதுபோன்ற எதிர்ப்புகள் செல்லுபடியாகாது என்று தெரிந்தாலும் கூட வன்முறையில் ஈடுபடுவதன் மூலமாக வெறுப்பு அரசியலை, வன்முறை அரசியலை பலர் முன்னெடுக்கிறார்கள். அதே போல் இன்னொன்று, ஒரு அஸ்ஸாமி பாடகி ஒருவருக்கு எதிராக ஒரு அமைப்பு, ஒரு மதவாத அமைப்பு அவருக்கு ஒரு மத ரீதியான ஒரு தடையை விதித்தது என்கிற செய்தியும் நாம் கண்டோம். அதுவும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் ஒரு சமூக குழுவைச் சேர்ந்தவர்கள் தாங்களால் இதனால் எங்களுடைய மனம் புண்படுகிறது என்றோ, அல்லது இது எங்களுடைய கலாச்சார உரிமைகளை பாதிக்கிறது என்றோ, அல்லது இது பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கும் என்றோ சொல்லி நீதிமன்றத்திற்கு சென்றால் அந்த வழக்குகள் உடனடியாக ஏற்கப்பட்டு விடுகின்றன. அப்படி வழக்குகள் ஏற்கப்பட்டு யார் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறதோ அவர் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாக்கப்படுகிறார். இது ஒரு பெரிய தொடர்கதையாக மாறிவிட்டது. மாறாக இது போன்ற விஷயங்களில் 2 அம்சங்கள் மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய சட்டங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது ஒருவரும் எவருடைய கருத்து சுதந்திரத்தின் மீதும் கை வைக்க முடியும். இப்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சமூக வலைத்தளங்களில் எழுதப்படக்கூடிய கருத்துக்களுக்காக கூட பல சமயங்களில் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை இன்றைக்கு பலரும் சந்திக்கிறார்கள். அது தனிப்பட்ட குழுக்களிடமிருந்து வருகின்றன, அரசிடமிருந்து வருகிறது, காவல்துறையிடமிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு எவரை வேண்டுமானாலும் ஒரு இக்கட்டிற்கு, நெருக்கடிக்கு ஆளாக்கலாம் என்கிற சூழல் என்பது எந்த விதத்திலும் ஒரு ஜனநாயக நாட்டில், ஜனநாயக மரபில் ஒரு சகித்து கொள்ள முடியாத ஒன்று, ஏற்க முடியாத ஒன்று. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக முதலில் நாம் ஒரு மனிதர்களுடைய அடிப்படையான கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கத்தக்க வகையில் நாம் சட்டங்களை வலிமைப்படுத்த வேண்டும். அப்படி வலிமைப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு கலைகளினுடைய இருப்பு என்பது இங்கு பாதிக்கப்படும். இல்லாவிட்டால் எதை எழுதினாலும் அதை யார் வேண்டுமானாலும் அதை பிரச்சனைக்குள்ளாக்க முடியும், தங்களுக்கு எதிரானதாக அதை அவர்கள் மாற்ற முடியும். அதே போல் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்பது, நீதிமன்றங்கள் இது போன்ற விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பல சமயங்களில் பல வழக்குகள் என்பது அது பரபரப்பிற்காக போடப்படுவதாகவோ, உள்நோக்கம் கொண்டதாகவோ, பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுவதாகவோ போடப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது நீதிமன்றங்கள் சில வழக்குகளை விசாரணைக்கு இருக்கிற போது அதை ஒரு பொது புத்திக்கு, காமன் சென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நுண்ணுணர்வின் அடிப்படையில் அந்த வழக்குகளை அணுக வேண்டும். மாறாக எல்லா வழக்குகளையும் அனுமதித்து அதன் அடிப்படையில் அந்த வழக்கை தொடுப்பவர்களுக்கு ஒரு பிரபல்யத்தை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிற பட்சத்தில் பலரும் இது போன்ற செயல்களை செய்வதற்கு முற்படுவார்கள். இதன் மூலமாக ஒரு நியாயமாக கிடைக்க வேண்டிய, அதாவது ஒரு கலைக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை சுதந்திரம் என்பது இல்லாமல் போகிறது. ஆகவே
தடைகளுக்கு எதிரான ஒரு உறுதியான மனநிலையை அரசுகளும் நீதிமன்றமும் கொண்டிருக்க வேண்டும். தடையை தனிப்பட்ட குழுக்கள் விதித்தாலும் சரி, அரசு விதித்தாலும் சரி, இது ஏற்புடையதென்று கருத்துக்களால் எதிர்கொள்ளப்பட வேண்டுமே தவிர குரல்கள் நெரிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் சமீபத்தில் கூட ஒரு படம், இந்த கக்கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படம், அந்த படத்தை திரையிடுவதற்கு தனிப்பட்ட திரையிடலுக்கு அவங்க காவல்துறையினர்கள் மறுத்தார்கள். ஏனென்றால் அது மலமல்லக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய படம், அதற்கு கூட காவலர்கள் மறுத்தார்கள் என்று ஒரு விவாதம், கடுமையான விவாதம் நடந்து கொண்டிருப்பதை நாம் முகநூலில், சமூக வலைத்தளங்களில் நம்மால் பார்க்க முடிந்தது. இப்படியாக எதற்கெடுத்தாலும் தடை என்பது உண்மையில் மக்களுடைய மூச்சுக்களை நெரிக்கக்கூடிய ஒன்று, குரல் வழியை நெரிக்கக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தடைகளற்ற சமூகம்தான், தடைகள் குறைந்த சமூகம்தான் ஆரோக்கியமான சமூகமாக இருக்க முடியும். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு சுரேன். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கேட்ரிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, இதில் படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குது, இதோட பாடத்திட்டங்கள் என்ன, இப்படி பல விஷயங்களை, கருத்துக்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கல்லூரி முதல்வராக, கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். கல்லூரி முதல்வர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி ஓவராலாக மாணவர்கள் மத்தியில் எப்படி இன்ஜினியரிங், மருத்துவம் இதெல்லாம் போகிறாங்களோ, இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரியை பற்றின ஒரு புரிதல் நிறைய இருக்குதுன்னு பார்க்குறோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு நுணுக்கங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது ஒரு பரவலான ஒரு தகவலாக இருக்குது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதற்கான தகுதி என்ன, எந்த அடிப்படையில் இவங்க கல்லூரியில் சேர்றாங்க, அந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான ஒரு பயிற்றுவிப்பு முறை அங்கே இருக்குது, செய்முறை விளக்கங்கள்லாம் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது, இது முடிஞ்ச உடனே வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது உலக அளவில் எல்லா இடத்துலையும் இவங்களுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் இது எவ்வளோ தூரம் சாத்தியமாகுதுன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த கேட்ரிங் கல்லூரி அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா இது எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது? இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லாம் முன்னாடி தனியாக போய் படிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்காக போகிறோம் அப்படின்னு. ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம பார்க்குறோம், கேட்ரிங்னு பார்க்குறோம். இந்த எல்லாமே உள்ளடக்கியதானா, இது எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுது அப்படிங்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். அதாவதுங்க, பொதுவாக வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கனாலே எல்லாருக்கும் மைண்டில் வர்றது என்னென்னா கேட்ரிங், சமையல் தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் சமையல்ன்றது இது வெறும் ஒரே ஒரு அங்கம் தான். இதோடைய ப்ராடர் ஆஸ்பெக்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, எங்கே எல்லாமே வந்து ஹியூமன் மனிதர்கள் எங்கே எல்லாமே வந்து சேவைகள், சர்வீசஸில் இருக்காங்களோ அதை எல்லாமே மேனேஜ் பண்ணக்கூடியது தான் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். அதோடைய ஒரு பிரிவு தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இப்போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும்போது ஒரு ஹோட்டலை எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படின்றது படிப்பு. இதில் கேட்ரிங், ஒரு ஹோட்டல்னும் போது சமையல்ன்றது ஒரு பாதி தான். அந்த மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த சமைத்த உணவை பரிமாறுதல், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், அந்த வர கெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து விருந்தினர் யாரையுமே வந்து வாடிக்கையாளர், கிளையண்ட்டு, கஸ்டமர்னு சொல்கிறது கிடையாது. அப்போது ஒரு விருந்தினரை நம்ம எப்படி உபசரிப்போமோ அந்த அளவுக்கு உபசரிக்கணும். ஸோ அப்படி அதை வந்து சரியாக முறையில் பண்ணுறது ஃப்ரண்ட் ஆஃபீஸ். நம்ம ஒரு இடத்துக்கு போய் தங்குறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தம் இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது இதுன்னா ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இதோடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிடிபி அப்படின்றதுல வந்து ஒரு 3 செக்டார்ஸ் இருக்குங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். அந்த ப்ரைமரி செக்டார் நமக்கு என்னென்னா அக்ரிகல்ச்சர், அதோடைய ஷேர் பார்த்தோன்னா 12% தான் இருக்குது. செகண்டரி செக்டார் வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதோடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தோன்னா 28%, 28%. அப்போ மீதி இருக்கிறது என்ன, 60% என்னென்னா சர்வீசஸ் செக்டார். அப்போ அந்த சர்வீசஸ் செக்டார் அப்படின்றதுல உள்ளடங்குற ஒரு விஷயம் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
கண்டிப்பாக சார். இதை வந்து ஒரு பாடத்திட்டமாக எடுத்து படிக்கணும் அப்படின்னும்போது பொதுவாக முன்னாடிலலாம் ஹோட்டலில் போய் வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த பார்வை மாறி இன்னைக்கு வந்து அது ஒரு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக என்ன படிச்சிருந்தா இதுக்கு வரலாம், இதற்கான அடிப்படை தகுதி என்ன, இதோட கல்வி முறை அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் படிக்கிறாங்க, அதை பற்றின ஒரு விளக்கங்கள் சொல்லுங்கள். அதாவது 10th முடிச்சுட்டு நம்ம +1 +2 படிக்கிறோம். ஸோ பொதுவாக +1 +2 படித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கிராஜுவேஷன் படிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு கிராஜுவேஷன் இதில் இருக்குது. இதை வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சில பேரும், சில இண்டஸ்ட்ரீஸில் சில யூனிவர்சிட்டியில் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பிரிவில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கு அடிப்படை தகுதி +2 படித்தவங்க. ஸோ இவங்க ஒரு 3 வருஷம் இதை படிக்கிறாங்க. இன்னும் சில பேர் +2 வரைக்குமே படிக்க முடியாத சில பேர் 10th முடிச்சதுக்கு அப்புறமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி என்னும்போது அவங்க டிப்ளமோ கோர்சஸ்க்கு போகலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் அப்படி என்னும்போது அதுலேயுமே 2 டைப்ஸ் ஆஃப் டிப்ளமோஸ் இருக்குது. 2 இயர்ஸ் டிப்ளமோ இருக்குது, 3 இயர்ஸ் டிப்ளமோ இருக்குது. இன்னும் ஒரு சில நல்ல ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா 10th முடிச்சுட்டு ஒரு 3 இயர் டிப்ளமோவை பண்ணும்போது டைரெக்டாகவே ஒரு லேட்ரல் என்ட்ரியாக 2nd இயர் ஃபார் அ டிகிரியாக போக முடியுது. அப்போ அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். இது எல்லாமே வந்து யூஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். யூஜிஎஸ் ஃபினிஷ் பண்ணவங்க அடுத்தபடியாக எம்பிஏ கோர்சஸ் அந்த மாதிரியும் பண்ணலாம். சில பேர் எம்எஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு இருக்குது. டாக்டரேட் வரைக்கும் இதில் வளர்ச்சிகள் உண்டு. ஓகே, இந்த சிலம்பல் பற்றி இன்னும் விரிவாக பேசலாம் சார். இப்போ ஒருத்தர் கல்லூரிக்கு வராங்க அப்படின்னும் போது இந்த 3 ஆண்டுகள் சொன்னீங்க, இந்த பீரியட் ஆஃப் இதெல்லாம் வேரி ஆகுதுன்னு சொன்னேன். இவங்களுக்கான பயிற்றுவிக்கும் முறை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்குது? அதாவதுங்க, இந்த சிலபஸ் மட்டுமே படித்தா இவர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தகுதி அடைவாரானா கண்டிப்பாக கிடையாது. சிலபஸ்ன்றது யார் வேணுமானா எங்கே வேணுமானா கொடுத்துடலாம். பட் எது நல்ல ஒரு தகுதியை கொடுக்கும் அப்படின்னா வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் வேல்யூ ஆடட் ஸ்டடீஸ்ன்றோம். இந்த வேல்யூ ஆடட் ஸ்டடீஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டு இல்லை அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்னால முதல் நம்ம அவரை கிட்ட எதிர்பார்க்குறது ஒரு நல்ல பர்சனாலிட்டி, ஒரு ப்ளீஸிங் பர்சனாலிட்டி, ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவராக இருக்கணும். கம்யூனிகேஷன், ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன். ஸோ அப்போ இந்த பயிற்சிகள் அவருக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல கம்யூனிகேஷன், அப்புறம் ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு அடிஷ்னல் ஃபாரின் லாங்குவேஜஸ் இல்லையா நம்மக்கிட்ட லோக்கலில் இருக்க இந்தியன் லாங்குவேஜஸ் அடிஷ்னலாக தெரிஞ்சிடும். இது கூட அவருக்கு வந்து வெறும் அந்த தொழில் மட்டுமே இல்லாமல் அதில் இன்னும் மேன்மைப்படுத்துகிற மாதிரி, உதாரணத்துக்கு இப்போது டவல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டவல்லையே வந்து பல பொம்மை வடிவங்கள் செய்கிறது, நாப்கினை விதவிதமாக மடித்து இது பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு ஒவ்வொரு இதில். அதுக்கப்புறம் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், ஒருத்தர் கூட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி இது பண்ணுறது, ஃப்ரூட் கார்விங், வெஜிடேபிள் கார்விங், ஐஸ் கார்விங் முதலியவற்றை. பார் டெண்டிங் அப்படின்னும் போது வெறும் பார் டெண்டிங் மட்டும் இல்லாமல் அதையே வந்து அந்த ஜக்லிங் என்னக்கூடிய ஃப்ளாரிங், அதை இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கோர்ஸ் சிலபஸ் கூட அடிஷ்னலாக வரக்கூடிய விஷயங்கள். இதில் எல்லாமே வந்து அவங்களுடைய தகுதியை வந்து மேம்படுத்திக்க வேண்டும். சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் 4 மெயின் டிபார்ட்மெண்ட்ஸ். ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், அதாவது ஃபுட்டை வந்து எப்படி ஒரு ஃபுட்டையும் அதை பரிமாறுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. சும்மா எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதை பரிமாறுறதுக்கு அது. அதுக்கப்புறம் ஃபுட்டை தயார்படுத்துறது ஃபுட் அண்ட் பெவரேஜ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா குசின்ஸை பற்றியுமே படிக்கணும். இன்டர்நேஷ்னல் குசின், இந்தியன் குசின்ஸ், இது எல்லாமே படிக்கணும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எப்படி நம்ம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்றோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங். இது 4 மெயின் டிபார்ட்மெண்ட். பட் ஆனால் இதை படிக்கிறவர் பிற்காலத்தில் ஒரு ஹோட்டலை நிர்வாகம் செய்ய போகிறார் அப்படின்னும்போது அந்த ஹோட்டலை நிர்வாகம் செய்கிறதுக்கு அவருக்கு என்னென்ன தேவை, அக்கௌண்டன்சி தெரிஞ்சிருக்கணும், ஹோட்டல் லா தெரிஞ்சிருக்கணும். எதுக்காக ஹோட்டல் லான்னா, ஒருத்தர் வந்து ஒரு விருந்தினர் வராரு, நம்ம ஹோட்டலில் வண்டியை நிறுத்திட்டு போயிட்டு வர்றார். அவர் வந்து பார்க்கும்போது அந்த வண்டி மேலே ஒரு மரம் விழுந்து அந்த வண்டி அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு அவர் கிளைம் பண்ணலாமா, கிளைம் பண்ண முடியாதா, ஹோட்டல் மேலே கேஸ் போடலாமா, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாமே எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கான அடிப்படை தான் ஹோட்டல் லா. அதே மாதிரி ஹோட்டல் மெயின்டெனன்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அதாவது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த ஒருத்தர் எப்படின்னால் எந்த சூழ்நிலையும் தன்னால் ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இருக்கணும். ஏதோ ஒரு இது நடந்துருச்சுன்னா உடனே அவர் தேடிட்டு போகக்கூடாது. அதுதான் இவருடைய சிறப்பம்சம். இவரே அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் இருக்கணும். அப்போ அதுக்கு உண்டான வகுப்புகள். அதுக்கப்புறம் வந்து அது அப்புறம் ஹோட்டல் எக்கனாமிக்ஸ்,
பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக கொடுக்குறது. இது எல்லாமே இருந்து ஹோட்டல் நம்ம எதுக்காக வச்சுருக்கோம்னா சேல்ஸ்க்கு. அப்போ அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸுமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே சேர்ந்து படிக்கக்கூடியது தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். படிப்பு மட்டும் போதுமா அப்படின்னால் தியரிட்டிகளோட ப்ராக்டிக்கல்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அது கூட அவங்கள வந்து இண்டஸ்ட்ரிக்கும் தனியாக அனுப்பிச்சு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்றது ஒன்று கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒரு டைப்பில் இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயரில் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அனுப்புவாங்க. சில யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே ஒரு 2 மந்த்ஸ், செகண்ட் இயர் முடிஞ்சோன்னு ஒரு 2 மந்த்ஸ், தேர்ட் இயர் முடிஞ்சோன்னு ஒரு 2 மந்த்ஸ். சில யூனிவர்சிட்டியில் தேர்ட் செமிஸ்டர் முடிஞ்சோன்னா ஒரு 4 வீக்ஸ் ட்ரைனிங்கு, 5th செமிஸ்டர் முடிஞ்சோன்னா ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங், 6th செமிஸ்டர் முடிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் ட்ரைனிங். அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான எக்ஸ்போஷர்ஸை கொடுக்கக்கூடியது. வேலை வாய்ப்பு எந்த இண்டஸ்ட்ரி சொன்னாலும் பெருசாக வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற ஒரு செக்டரையும் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு சரியான ஆட்கள் கிடைக்கலன்னு எம்ப்ளாய்மெண்ட் சொல்கிறதையும் பார்க்குறோம். இன்ஜினியரிங் ஃபீல்டு இதெல்லாம். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குற படிப்பாக இருக்குது? அதாவது வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் டூரிசமோடைய இதில் என்னென்னா, இப்போ நம்மளுடைய 12th 5 இயர் பிளான் முடிய போகுது இந்த 2017. அது முடியும் போது இதோடைய க்ரோத் மட்டும் பார்த்தா ஒரு 12% எதிர்பார்க்கப்படுது. அப்போ அந்த 12% இது க்ரோத் இருக்குது என்னும்போது இம்மிடியேட் ஓப்பனிங்ஸாக 36 லட்சம் வேலை வாய்ப்புகள் உடனடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதே டூரிசம் என்ன ஒரு இதை அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி அதாவது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி அது சேர்ந்தாப்பில் வந்து ஒரு 13.94 பில்லியன் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். அதில் ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே 10.94 பில்லியன் வேலை வாய்ப்புகளும், ஹோட்டல்ஸில் 2.3 பில்லியனும், மீதி இருக்கிற 0.66 மில்லியன் வந்து இந்த டூர் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வரும். என்னென்ன நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னால், இது வந்து வெறும் ஹோட்டலில் தான் வேலை கிடையாதுங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவருக்கு ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் ரோடாக இருந்தாலும் சரி, ரயிலாக இருந்தாலும் சரி, தண்ணி வாட்டராக இருந்தாலும் சரி, ஏராக இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் ஹியூமன் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்போது ஹோட்டல்ஸில் வேலைக்கு போகலாம், அது இல்லாமல் ரயில்வேஸில் வேலைக்கு போகலாம், க்ரூஸ் லைனர்ஸில் வேலைக்கு போகலாம், ஏர்லைன்ஸில் வேலைக்கு போகலாம், இல்லையா ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு போகலாம், கார்ப்பரேட் கம்பெனிஸில் வேலைக்கு போகலாம், ஐடி செக்டாரில் வேலைக்கு போகலாம், டிஃபென்ஸில் வேலைக்கு போகலாம். அதாவது இன்னொன்று, இப்போ இது எல்லாமே ஃபுட்டு தானா அப்படின்னா இல்லை, நீங்கள் ஃபுட்டையும் தாண்டி வெளியே வரலாம். இப்போ நம்ம சொல்கிற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதுலேயுமே இவங்க ஒரு மெயின் ரோல் வகிக்கிறாங்க. பிஆர்ஓ ஜாப்ஸ் அதுலேயுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ்ன்றதே ஒரு இல்லை. இப்போ ஒரு பேங்க் எடுத்திங்கன்னா கூட அன்றைக்கி இருந்த பேங்க் செக்டரே வேறு, இன்றைக்கி இருக்கிற பேங்க் செக்டரே வேறு. அப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் ஓரியன்ட் பேங்க் அப்ரோச் இருக்கும்போது அதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸை யாரை பார்க்குறாங்கன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது எனி ஆஃபீஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. அப்படி பார்க்கும்போது பயங்கரமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. growth ஆஃப் த இண்டஸ்ட்ரியும் வந்து ரொம்ப அளவில் இருக்குங்க. இப்போ வேலை வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரம் இருக்குது சார்? வெளிநாடு அப்படின்னு சொன்னோன்னா இந்தியன் மேன் பவரை எல்லா கண்ட்ரியிலையுமே ரொம்ப வரவேற்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இவங்க வந்து இவங்களுடைய அடாப்டபிலிட்டி, எந்த சுச்சுவேஷனுக்கும் இவங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க. கம்யூனிகேஷன் லெவல் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா இந்தியன்ஸோடைய லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறைகள், அவங்களுடைய ப்ரெசன்டேஷன், ஆக்சென்ட்டு அதெல்லாம். ப்ளஸ் இன்னொன்று இவங்க எல்லாமே வந்து அவங்க வந்து சுயமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். ஒரு சுச்சுவேஷன், ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி ஓட வேண்டியதில்லை, இன்னொருத்தரை தேடி ஓடணும் அப்படின்றது இல்லாமல் இவங்களே ரியாக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணக்கூடியவங்க. அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இந்தியன்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய இந்தியன் ஓஷனில் இருக்கிற அந்த மால்தீவ்ஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1200 ஐலாண்ட்ஸ்க்கு மேலே இருக்குங்க. ஒவ்வொரு ஐலாண்டுமே ஒரு ரிசார்ட்டு. அப்போ அந்த ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் மேன் பவர் எங்கேருந்து கிடைப்பாங்க? அவங்களுக்கு வந்து எல்லாமே வெளியேருந்து தான் எடுப்பாங்க, அவ்வளோ மேன் பவர். அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேன் பவர் நம்ம இந்தியாவிலேருந்து தான் இருப்பாங்க. ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது.
வேலைவாய்ப்பு நம்ம பேசும்போது இதில் நீங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி விரிவாக சொல்லியிருக்கீங்க. இது ஒரு ஒரு படிப்புக்குமே தனித்தனியான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு வருடமும் நிறைய மாணவர்கள் இதுலேருந்து வெளியில் வந்துட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு எல்லாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கறதா இந்த கல்வி இருக்குது? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் இந்த சிலபஸை மட்டும் படிச்சுட்டு வந்தால் அது சரியான இதாக வராதுங்க. நம்ம வந்து எங்கே படிச்சுட்டு வரோம், எந்த அளவில் நம்ம படிச்சுட்டு வரோம், இப்போ நல்ல இடத்துல படிச்சுட்டு வந்தோம், அது கூட வந்து இந்த வேல்யூ ஆடட் ஸ்டடீஸ் நமக்கு கிடைச்சிருக்கா, அந்த வேல்யூ ஆடட் ஸ்டடீஸ் வந்துருந்துச்சுனால் நமக்கு வந்து நிகர் வேறு யாருமே இல்லை, இமிடியேட்டாக நம்மளை எடுத்துப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம சரியான இடத்த சூஸ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப முக்கியமான அவசியம். இப்போது சரியான கல்லூரி, சரியான பல்கலைக்கழகம் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு பேராமீட்டரில் நம்ம செலக்ட் பண்ணலாம்? ஒரு 4 பேராமீட்டரில் நீங்கள் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன எடுத்துக்கணுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். ஏன்னா அந்த ஃபெசிலிட்டியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருந்தால் தான் அந்த எக்ஸ்போஷர் பசங்களுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சாதான் நல்ல ப்ராக்டிகல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நல்ல ப்ராக்டிகல்ஸ் கிடைக்கும் போது அதை நல்லா பயன்படுத்திக்கலாம். இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அடிக்வேட் நம்பர் ஆஃப் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்கணும். நல்ல டீச்சிங் ஸ்டாஃபு, அதுவும் குவாலிஃபைடு வித் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஸ்டாஃபு. ஸோ யாரோ ஒருத்தங்க அப்படின்னு இல்லாமல் நல்லா குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்கன்னா அது வந்து நல்ல ஒரு இதாகும். தேர்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேல்யூ ஆடட் ஸ்டடீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கணும். ஸோ டவல் ஆர்ட் ஆகட்டும், ஃப்ளாரிங் ஆகட்டும், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு, நம்மளுடைய 5 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டிஃப்ரெண்ட் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. அப்போ அந்த நல்ல நிறுவனம் என்ன பண்ணோன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன திறமை அன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த திறமையில் அவங்களுக்கு மேலும் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க அப்படின்னா நல்ல பிளேஸ்மெண்ட் வரும். அப்போ இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொரு வருஷங்கள் எவ்வளோ பேர் அவங்க வந்து வேலையில் அமர்த்துறாங்க, அந்த எண்ணிக்கைகள், அதே மாதிரி எந்த மாதிரி இடத்துல அமர்த்துறாங்க அப்படின்றது, இது ரெண்டத்தையுமே கம்பேர் பண்ணி இந்த 5 பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல நிறுவனத்தை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்கே கிராமப்புறங்கள்லேருந்து நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு நகரத்தை நோக்கி வராங்க. இதை பார்த்தா இந்த மாதிரியான ஒரு ஹோட்டல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். கம்யூனிகேஷன்ற ஒன்றும் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சிக்கலாக இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படி இருந்து வர்ற மாணவர்கள் நிறைய பேர் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் என்னென்னா, அவங்க வந்து தன்னை மாற்றிக்க வேண்டிய ஒரு விடாமுயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் வேணுங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு வளர்ச்சிக்காக வரும், மிகப்பெரிய வளர்ச்சி இந்த இடத்துல இருக்குது அப்படின்போது நம்மளை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கணும். அப்போது ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய பர்சனாலிட்டி ஆகட்டும், இல்லை நம்ம ஆட்டிடியூட் ஆகட்டும், ப்ளஸ் அங்கே சொல்லிக் கொடுக்க விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம உள் வாங்கி இதை நல்லபடியாக நம்ம செயல்முறைக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை உத்தரவாதம். ஓகே. எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் படிச்சுட்டு வெளியில் வர்ற மாணவர்களுக்கு முதல் சவால் வந்து என்னென்னா, அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது தான். ஒரு வேலை கிடைக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த ஆங்ஸைட்டி, டென்ஷன் இதெல்லாம் வந்து அவங்க சரியாக எக்ஸிபிட் பண்ண முடியாத ஒரு சூழல் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் இந்த மாதிரி துறையை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க, அவங்களோட பேசுகிற மொழி, இது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கல்லூரி வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி தயார் பண்ணுது மாணவர்கள்? அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்லூரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த ஃபியர் ஃபேக்டரை எலிமினேட் பண்ணிடுறது. ஒரு இன்டர்வியூ அப்படின்னும் இன்டர்வியூவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதை ஈஸி பண்ணிவிட்டு மார்க் இன்டர்வியூ செக்ஷன்ஸ், நிறைய மார்க் இன்டர்வியூஸு, குரூப் டிஸ்கஷன்ஸு, அவங்களுக்குள்ள அந்த இந்த கான்ஃபிடென்ஸை நல்லா பில்ட் பண்ணி, ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறதோ இல்லை ட்ரை பண்ண போகிறதோ ஏதோ அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. அப்போ தெரிஞ்ச விஷயத்துக்கு போகும்போது ஏன் அந்த தயக்கம்? அப்படின்னா அந்த தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மேலும் ஊக்குவிக்கும். அதே மாதிரி நம்ம இன்டர்வியூக்கு தயார்படுத்தும் போது அவங்களுக்கு அந்தந்த துறையில் ஏற்ற ஒரு விஷயங்கள், அதாவது ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படி எடுத்தோம்னா வெறும் இன்டர்வியூ வந்து கேள்வி கேட்கறது பதில் அதில் மட்டுமே நடக்காதுங்க. அது கூட வந்து செயல்முறை. ஏன்னா நாளைக்கு போயிட்டு அவர் ஹோட்டலில் யாரும் ஒரு கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அவர் வந்து உணவை தயார்படுத்தணும். அப்போ அதை வந்து ப்ராக்டிக்கல் அப்படின்னா இதை வந்து ஃபுட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு ஹோட்டலில் அவர் வேலைக்கு போகணும்னாலும் ஒரு நல்ல ஃபுட் அவர் தயாரித்து
அதை அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்போ அது ப்ரெசன்டேஷன் அப்படின்னும் போது ஒரு ஃபுட்டை தயாரித்து அப்படியே கொடுக்கறதுல அது ஒன்றுமே இல்லை. அதுக்கு வந்து மேலும் அழகு சேர்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அது ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன், அது மேலே ஒரு கார்னிஷிங் இதெல்லாமே போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு அடிப்படை பேசிக்ஸ்லேருந்து அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு கொடுத்து தயார்படுத்த வேண்டியது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த இன்டர்வியூ அப்படின்றது லாஸ்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாதுங்க. அவங்களுடைய பேஸ், அதாவது முதல் வருஷத்தில் இருந்து அவங்க எந்த அளவுக்கு தயாராகிறாங்களோ, ஒவ்வொரு விஷயமும் எந்த அளவுக்கு ஆழமாக அவங்களுக்கு மனசில் பதியுதோ அந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடாக பின்னாடி வரும். கண்டிப்பாக சார். இப்போது இதெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வேலைக்கு போகிறோம், வாய்ப்புகள்லாம் நம்ம தேடும்போது கண்டிப்பாக இங்கே எந்த ஒரு இடத்துல இந்த இண்டஸ்ட்ரியை சார்ந்த படிப்பை முடிச்சுட்டு வரவங்களுக்கு வாய்ப்புகள்னால் இந்தியா முழுவதும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த துறைக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இப்போது இந்தியன் டூரிசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதோடைய மெயின் ரெவென்யூ வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது. அதாவது அந்த க்ரோத் ஜிடிபியை பார்த்தோம் அப்படின்னா இதோடைய பர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்திங்கன்னா 7.2%. அப்போ 7.2% அப்படி என்னும்போது கடந்த ஆண்டு 2016 மட்டுமே பார்த்திங்கன்னா $47 பில்லியன் இதிலிருந்து வந்திருக்கு. மேலும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இது இப்படியே தான் வளரும், 2025 வரைக்கும் இப்படியே வளர்ந்து 2026 வரும்போது இதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து $160.2 பில்லியன் வளரும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்ப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டூரிசமை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ இதனுடைய அடிப்படையாக தான் வந்து மேக் இந்தியா க்ளீனு, மேக் இன் இந்தியா. ஏன்னா வெளியே இருக்கிற விஷயங்கள் நிறைய இந்தியாவில் வந்து செய்யுங்க. அப்போ எந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவுக்கு புதுசாக வந்தாலும் அது கூட வந்து வளரப்போகிறது அந்த இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் தான். வெளியே இருந்து யார் யாரெல்லாம் வந்தாலும் இது கூடயே வந்து உணவு கண்டிப்பாக வேணும், தங்கறதுக்கு இடம் கண்டிப்பாக வேணும், சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே விருப்பம். ஸோ இது வளரப்போகுது. இது கூட வந்து ப்ராஜெக்ட் மௌசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் ஒரு 39 இந்தியன் ஓஷன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு லிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இ-விசா ஒரு 150 கண்ட்ரிக்கு இ-விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், நிறைய இன்ஃப்ளோ பிற்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இது எல்லாமே இருக்குது அப்படின்னும்போது அதே கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏற்ற மேன் பவர் நமக்கு வேணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றதுனால தான் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு ஒரு NSDC அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதுலேயுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்ஸ் அவங்களே அங்கீகாரம் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை எவாலுவேட் பண்ணி இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கா, இவங்களால் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை வெளியே கொண்டு வர முடியுமான்னு பார்த்து அவங்கள சர்டிஃபை பண்ணுறாங்க. ஸ்டார் கேட்டகரியிலேயே அவங்கள சர்டிஃபை பண்ணி அதுவும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கு இந்த விஷயம். கண்டிப்பாக சார். ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்து ஒரு பெரிய கனவோட இந்த கல்லூரிகளுக்கு உள்ளே வர மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற வழிமுறைகள், ஆலோசனைகள் என்னவா இருக்குது? ஆலோசனைகள்னால், இந்த துறையை பார்த்தோம் அப்படின்னா வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப கிளாமரஸாக தெரியுங்க. அதாவது ஒரு சினிமா துறை எப்படியோ அதே போல் தான் சினிமா துறை வந்து வெளியேருந்து பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய பணம், புகழ், பேர் இதெல்லாமே தான் தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு உழைப்பு இருக்குது அப்படின்றது தெரியாது. அதே போல் தான் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாலுமே வந்து வெளியே பார்க்கும்போது ரொம்ப கிளாமரஸாக இருந்தாலும் உள்ளே வந்து கண்டிப்பாக நம்ம உழைப்புகள் தேவைப்படுது. அந்த உழைப்பு செய்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அந்த உழைப்பு சும்மா வராதுங்க. நமக்கு அதில் வந்து ஒரு பேஷன், ஒரு லவ்வும் ஒரு பேஷனும் அந்த துறையில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஈடுபட்டு நல்ல முறையில் வெளியே வரலாம். நிச்சயமாக சார். ஒரு கல்வியாளராக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வர ஒரு அப்படின்னு நம்ம கேட்ரிங் காலேஜ்னு சொல்லும்போது அது எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த ஜாபை பற்றின ஒரு கிளாமர் இருந்தாலும் பட் அதுக்குள்ளே ஒரு உழைப்பு அப்படிங்கிறது தேவைன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் வாய்ப்புகள்னு பார்க்கும்போது எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாருக்கும் இது பாசிபிள் ஆக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கல்லூரி எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது, அதுக்கு என்னென்னலாம் தகுதிகள் தேவை, அதை வளர்க்கறதுக்கு கல்லூரி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நிறைய விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்துட்டதுக்கு நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் நீதி நூல்கள் வரிசை என்று பெரும் தொகுப்பு நூல்கள் இருக்கின்றன. அவை சங்ககாலத்துக்கு பின்னால் எழுந்த இலக்கியங்கள். திருக்குறள், நாலடியார் தொடங்கி மொத்தம் 18 நூல்களை நீதி நூல்கள் என்று நாம் அழைக்கிறோம். அவற்றிற்கு 18 கீழ்கணக்கு என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த 18 கீழ்கணக்கில் ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அந்த 18 நூல்களில் திருக்குறளும் நாலடியாரும் தான் மக்களால் கூடுதலாக அறியப்பட்டவையாக இருக்கின்றன. இவை தவிர அதில் இருக்கிற திரிகடுகம் போன்ற பல நல்ல நீதிகளை தருகிற நூல்கள் உண்டு. பழமொழி 400 என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த 400 பாடல்களும் ஒரு பழமொழியை தன்னுடைய ஈற்றடியாக, கடைசி அடியாக கொண்டிருக்கும். முதலில் 3 வரிகள், அந்த 3 வரிகளின் சாரத்தை சொல்லுவது போல கடைசியாக ஒரு வரி அமைந்திருக்கும். அந்த வரி ஒரு பழமொழியாக இருக்கும். ஏற்கனவே மக்களிடம் வழங்கப்படுகிற ஒரு பழமொழி தான் அந்த பழமொழி 400 பாடல்களினுடைய கடைசி வரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் ஒரு செய்தியை படிச்சென்று நமக்கு உணர்த்துகிறது. அணியெல்லாம் ஆடைக்கு பின் என்பது அந்த கடைசி வரி. அணியெல்லாம் ஆடைக்கு பின், அதாவது நாம் எத்தனை அணிகளை, நகைகளை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அவையெல்லாம் ஆடையுடைய மரியாதையை பெறாது. ஆடை அணிந்து கொண்ட பிறகுதான் அணிகளே தவிர, ஆடைகள் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு விலை உயர்ந்த அணிகளை அணிந்தாலும் அது ஒரு மானம் கெடுகிற செய்தியாக இருக்குமே தவிர உங்கள் மதிப்பை உயர்த்துவதாக இருக்காது. விலை என்று பார்க்கிற போது எது கூடுதலாக இருக்கும்? அணிகள்தான் விலை கூடுதலாக இருக்கும். தங்கத்திலும் வைரத்திலும் நாம் போட்டுக்கொள்ளுகிற நகைகளோடு ஒப்பிட்டால் ஆடைகளினுடைய விலை மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் வைரத்தை அணிந்து கொண்டிருப்பவனை விட ஆடையை அணிந்து கொண்டிருக்கிறவனைத்தான் உலகம் கூடுதலாக மதிக்கும். நீங்கள் காதிலும் மூக்கிலும் வைர நகைகளை, கழுத்தில் தங்கச் சங்கிலிகளை போட்டு கொண்டிருந்தாலும் ஆடைகளை அணிந்த பிறகு அவைகளையும் அணிந்தால்தான் அவற்றுக்கு மதிப்பே தவிர, ஆடை இல்லாத மனிதன் அணிந்து கொண்டிருக்கிற அணிகள் கேலிக்குரியனவாகத்தான் ஆகும். இவ்வளவு செய்திகளையும் உள்ளடக்கித்தான் அந்த ஒற்றை வரி நமக்கு செய்திகளை எடுத்து தருகிறது. அணியலாம் ஆடைக்கு பின். அணியெல்லாம் எத்தனை அணியாக இருந்தாலும் அது ஆடைக்கு பின்தான். இது எதற்காக அந்த பாட்டிலே சொல்லப்படுகிறது என்றால், இது ஒரு உவமையாகத்தான் சொல்லப்படுகிறது. அந்த பாட்டு சொல்ல வருகிற செய்தி வேறு. ஒரு மனிதனுக்கு எத்தனையோ விதமான சிறப்புகள் இருக்கலாம். ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம், நிறைய படித்தவனாக இருக்கலாம், ஒரு நல்ல குணமுள்ளவனாக கூட இருக்கலாம். எத்தனை இருந்தாலும், பெரிய பெரிய பதவிகளில் இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் அவன் அறிவுடையவனாக இருக்கிறானா என்பதுதான் அடிப்படை கேள்வி. அறிவில்லாதவனிடத்திலே சேர்கிற செல்வம், அறிவில்லாதவனுக்கு வந்து சேர்கிற பதவி, இவையெல்லாம் அவனுக்கு கேட்டினைத்தான் கொண்டு வருமே தவிர அவனுக்கு நன்மையை கொண்டு வரார். அடிப்படை அறிவு இல்லாதவன் மிகப்பெரிய பதவிகளில் அமருகிற போது அவனுக்கு மட்டுமின்றி அவனால் பிறருக்கும் துன்பமே வந்து சேரும். எனவே அறிவுதான் அடிப்படை என்று சொல்வதற்காகத்தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நாலடியாரை போல, மற்றவைகளைப் போல 4 அடிகளில் ஒரு வெண்பாவாக அமைந்திருக்கிற இந்த பழமொழி 400 என்ன சொல்லுகிறது என்றால், அறிவினால் மாட்சி ஒன்று அறியான், பிறகு அதிலே மட்டும் இல்லை, அறிவிலே மட்டும் அவனுக்கு மாட்சி இல்லை என்றால் பிரிதினால் மாண்டது எவன்? அறிவினால் மாட்சி ஒன்று அறியா ஒருவன் பிரிதினால் மாண்டது எவன்? பொறியின் மணியும் பொன்னும் சாந்தமும் மாலையும் மின்ன அணியெல்லாம் ஆடைக்கு பின் என்று அந்த கவிதை அமையும். முதல் 2 வரிகள் அது சொல்ல வந்த பொருள். பின்னால் இருக்கிற 2 வரிகள் அதற்கு அந்த கவிதை எடுத்து காட்டுகிற உவமை என்று இந்த பாடல் வரிகள் அமையப்பெற்றிருக்கின்றன. இந்த பழமொழி 400 என்கிற இந்த 4 வரிகளை கொண்ட 400 பாடல்களில் ஒவ்வொரு பாட்டும் குறிப்பிட்ட இதே வடிவமைப்பை கொண்டது. முதலில் ஒரு செய்தியை சொல்லும், பிறகு அந்த செய்திக்கு ஏற்ற உவமையை 3வது வரியில் சொல்லும், 2க்கும் ஏற்ற பழமொழியை 4வது வரியில் சொல்லும். இப்படி அந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகிற செய்திகள் சிறப்பானவை என்பது ஒரு பக்கம் இருக்கு. அவைகளினுடைய கட்டமைப்பு என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு பார்த்தால் எத்தனை நேர்த்தியாக அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் உணரலாம். அந்த பாடல் வரியை நாம் மறுபடியும் நினைவுபடுத்தி கொள்ளலாம்.
அறிவினால் மாட்சி அறியாத ஒருவன் இருக்கிறானே அவன் பிரிதினால் மாண்டது எவன். அறிவு மட்டும் இல்லை என்று சொல்லிவிட்டால் பிறகு அவனிடத்திலே என்ன இருந்தாலும் பிரிதினால் மாண்டது எவன். மாண்டது என்பதற்கு அன்றைய இலக்கியத்தில் மாட்சிமை உடையது என்றுதான் பொருள். பிரிதினால் மாண்டது எவன். எவன் என்றால் பிரிதினால் மாண்டது என்ன, மற்றவைகளால் அவனுக்கு வந்த பெருமை என்னவாக இருக்க முடியும். அவனிடத்திலே எவையெல்லாமோ இருக்கலாம். பிரிதினால் என்கிற ஒரு சொல்லில் அதனை இந்த பாடல் விளக்குகிறது. பிரிதினால் என்கிற போது அது பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், அல்லது பெருகிய உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரிதினால் மாண்டது எவன். என்னதான் இருந்தாலும் அவற்றினாலெல்லாம் அவனுக்கு பெருமை வந்து விடுமா என்றால் அறிவு என்கிற ஒரு அடித்தளம் இருந்தால் மற்றவைகளால் அந்த பெருமை கூடும். மற்றவைகளெல்லாம் வேண்டாம் என்று இதற்கு பொருள் இல்லை. அடிப்படையில் அறிவு இருந்தால்தான் மற்றவைகளால் பயனுண்டு. அறிவு என்பது அடித்தளம், மற்றவைகளெல்லாம் மேலே எழுப்பப்படுகிற கட்டிடங்கள். எங்கே அடித்தளம் சரியாக இல்லையோ அங்கே கட்டிடங்கள் எவ்வளவு உயரமாக கட்டப்பட்டாலும் அவற்றினால் ஆபத்து தான் நேருமே தவிர ஒரு நாளும் பயன் விளையாது. எப்போது அந்த கட்டிடம் பயனுடையதாக இருக்கும், அதனுடைய அடித்தளம் சரியாக இருக்கிற போது மட்டும்தான். அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் எது அடித்தளம் என்றால் வாழ்க்கையில் அறிவு தான் அடித்தளம். அறிவு ஒன்றின் மூலமாகத்தான் எந்த ஒன்றையும் நாம் ஆராய முடியும். அறிவினை கொண்டுதான் நாம் முடிவெடுக்க முடியும். அறிவுதான் நம்மை வழிநடத்த வேண்டும். ஆகையினாலே அறிவு என்னும் ஆட்சி ஒன்று இல்லா ஒருவன் பிரிதினால் மாண்டது எவன். பொறியின் மணிபொன்னும் சாந்தமும் மாலையும் மின்ன அணியெல்லாம் ஆடையின் பின். எத்தனை விதமான நகைகள் அணிகளை வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். அது தங்கமாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், அல்லது சந்தனமாக இருக்கலாம், மனம் வீசுகிற மாலைகளாக கூட இருக்கலாம். நாம் உடலுக்கு அணிகள் என்று அணிவித்து கொள்ளுகின்றவை ஒரு பக்கத்திலே நகைகள் மட்டுமல்ல, உடம்பிலே பூசிக்கொள்ளுகிற சந்தனம், மஞ்சள், அது மட்டுமல்லாமல் அணிந்து கொள்ளுகிற மாலைகள். இன்றைக்கு நம்மிடத்திலே சென்ட் போன்றவைகளை பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் பழங்காலத்திலே ஆண்கள் சந்தனத்தையும் பெண்கள் பூக்களையும் கூடுதலாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உடலிலிருந்து ஒரு மனம் வர வேண்டும் என்கிற உணர்வு அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கிறது. எனவே தான் அந்த அணிகளின் வரிசையிலே இந்த பழமொழி 400 பாடல் அது பொன்னும் சாந்தமும் மாலையும் மணியும் என்று எல்லாவற்றையும் சேர்க்கிறது. அது ஒன்று மணியாக அல்லது பொன்னாக இருக்கலாம், அல்லது சந்தனம் மாலையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அணியெல்லாம் ஆடைக்கு பின். என்னதான் சந்தனம் பூசிக்கொண்டாலும் அதற்கு மேல் ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். என்னதான் அணிகளை சூட்டி கொண்டாலும் ஆடைக்கு மேல் சூட்டி கொள்ள வேண்டும். எது அடிப்படை? உள்ளே பூசப்படுகிற சந்தனத்துக்கும் வெளியே அணிந்து கொள்ளப்படுகிற நகைகளுக்கும் இடையில் இருக்கிற ஆடைதான் ஒரு மனிதனின் மதிப்பை நிற்க வைக்கும், கூட்டி காட்டும். எனவே அதுதான் அடிப்படை என்றால், அதுபோல வாழ்க்கையில் எத்தனை செல்வங்கள் பதவிகள் இருந்தாலும் அறிவுதான் அடிப்படை என்பதை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகிற பாடல் இந்த பழமொழி 400 இடம்பெற்றிருக்கிறது. அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாகவே அடங்கியிருக்கின்றன. எனவே இதை பற்றிய தகவல்களை இன்றைய பகுதியில் பார்க்கலாம். நம் விடியலைவான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையை நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு
அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது, அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறது தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவிலாக பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேல் கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னென்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை.
ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும், இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து NCPI அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலைநிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI பேங்க், naga@Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த NCPI மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் எந்த அந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நாம் வாழும் சூழலை நாம் அழகாகவும் பசுமையாகவும் பாதுகாத்து கொண்டால் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். பொதுவாக நம்முடைய ஈகோசிஸ்டம் என்று சொல்கிறோம். நம் வாழ்கிற ஒவ்வொரு இடமே வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஈகோசிஸ்டம். அது தண்ணீரை அடிப்படையாக இருக்கலாம், நிலத்தை அடிப்படையாக இருக்கலாம், அல்லது வனத்தை அடிப்படையாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் வானமண்டலத்தை அடிப்படையாக உள்ள ஒரு இடமாக இருக்கலாம். ஆனால் இவைகள் அனைத்துமே ஒரு ஈகோசிஸ்டம் என்று சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக தண்ணீரினுடைய அந்த முக்கியத்துவம் இன்றைக்கு உலகம் முழுவதுமே அதை பற்றிய விவாதங்களும், அதை பற்றிய பராமரிப்புகளும், அதை பற்றிய பாதுகாப்பை ஏற்படுத்துகிற உத்திகளும் இன்றைக்கு பல இடங்களில் ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தண்ணீரும் தண்ணீரை சார்ந்த இடங்கள். ஒன்று அது நன்னீரை அடிப்படையாக உள்ள இடம்,
இன்னொன்று கடல் நீரை அடிப்படையாக உள்ள நீர். கடல் நீர் என்பது உப்பு அதிகமாக தன்மை கொண்ட ஒரு இடம். ஆனால் நன்னீர் என்பது உப்பற்று அதே நேரத்தில் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு புறம் நன்னீர், இன்னொரு புறம் கடல் நீர். ஆனால் இவை இரண்டுமே நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் அதில் ஏற்படுகிற மாற்றம் நம்மளை நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ மாற்றக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் இன்று கூட நீர் என்பதே ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. நீர் என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கம் என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் இந்த ஈகோசிஸ்டம் என்று சொல்லப்படுகிற இந்த நன்னீராக இருக்கலாம் அல்லது கடல் நீராக இருக்கலாம், அதையும் தாண்டி நன்னீரையும் கடல் நீரையும் இணைத்து கொள்கிற ஒரு புது ஈகோசிஸ்டம் தான் எஷூரின் என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பேக் வாட்டர் என்று சொல்கிறார்கள். அதனுடைய தன்மையே ஒரு வித்தியாசமானது தான். ஏனென்றால் இந்த நன்னீரும் கடல் நீரும் இணைந்து ஒரு புது ஈகோசிஸ்டத்தை உருவாக்குகிற அந்த தன்மை தான் இந்த பேக் வாட்டர் என்று சொல்லப்படுகிற இடம். ஏனென்றால் இந்த இடங்கள் இந்தியாவில் பல சூழ்நிலையில் பல மாநிலங்களில் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பிச்சாவரம் என்று சொல்கிறோம் அல்லது புலிக்காடு என்று சொல்கிறோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இத்தகைய இடங்கள் நன்னீரையும் கடல் நீரையும் இணைப்பதோடு இல்லாமல் ஒரு வித்தியாசமான சுற்றுச்சூழலை உருவாக்கி தருகிறது என்பதோடு இல்லாமல் இவையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய பங்கை அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த பேக் வாட்டர் என்று சொல்லுகிற இடமே பல பேர் சென்று பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் இடைந்த இடமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி பல டூரிஸ்ட் என்று சொல்கிறோமே, அந்த டூரிஸ்ட் என்று சொல்லுகிற அந்த இடமாக அத்தகைய சூழல்கள் மாறி வருவதற்கே காரணம் அங்கே ஏற்படுகிற அந்த வித்தியாசமான ஒரு நிலை. ஏனென்றால் 6 மணி நேரம் கடல் நீர் இந்த இடத்தை நோக்கி வருவதும் நன்னீரை நோக்கி வருவதும் 6 மணி நேரம் நன்னீரிலிருந்து கடலை நோக்கி செல்கிற அந்த ஒரு சூழலால் சூழப்பட்ட இடம்தான் இந்த பேக் வாட்டர் அல்ல எஷூரின் என்று சொல்லப்படுகிற அந்த இடம். அதில் இருக்கிற மீன்களோ அல்லது தாவரங்களோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒன்று சுவையில், இன்னொன்று மருத்துவ குணத்தில். இன்று கூட புலிக்காட்டு இடத்தை நாம் பார்க்கிற பொழுது அங்கே கிடைக்கிற பிரான் என்று சொல்கிறார்களே, அந்த உயிரினுடைய தன்மை வித்தியாசமாக இருக்கிறது. மிகவும் சுவை நிறைந்ததாக இருக்கின்ற சொல்கிறார்கள். அதே மாதிரி பிச்சாவரம் போன்ற இடங்களில் இருக்கிற மூலிகைகள் மருந்தாக பல நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளை தரக்கூடிய பொக்கிஷங்களாக அது இருக்கிறது என்று வைத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு சுற்றுச்சூழலும் ஒவ்வொரு ஈகோசிஸ்டம் என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு தனித்தன்மை வாய்ந்ததோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையை எளிதாக அதோடு இணைந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு இத்தகைய ஒரு முறையினால் ஏற்படுகிற பயன்பாடுகளை வைத்து பார்க்கிற பொழுது முதலில் அந்த இடத்தை ஒட்டி வாழுகிற மக்களினுடைய எண்ணிக்கை, அதிலும் குறிப்பாக மீனவ நண்பர்கள் அதில் அதிகமாக தங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். இன்றைக்கி புலிக்காடாக இருக்கலாம் அல்லது பிச்சாவரமாக இருக்கலாம், நீங்கள் அங்கே பார்க்கிற பொழுது கடலோரம் சென்று
பல மைல்கள் சென்று பல இன்னல்களை சந்தித்து மீன்களை பிடித்து வந்து நமக்கு உணவாக தரக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தால் கூட, ஆனால் இது அத்தகைய அளவிற்கு ஒரு சவாலான இடமாக இல்லாமல் இருந்தால் கூட, ஆனால் தனித்தன்மை வாய்ந்த மீன்களையும் பல உயிர்களையும் தாவரங்களையும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்தான் இன்று கூட பல பேர் அதை சென்று பார்த்து மகிழ்வதோடு இல்லாமல் அதிலிருந்து வருகிற பலன்களை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது, அத்தகைய இடங்கள் பல உருவாகி இருந்தால் அது நன்மை பயக்கக்கூடதாக இருந்திருக்குமே என்ற ஒரு வினாவும் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்துமே தனித்தன்மை வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, அதனுடைய உண்மையான தன்மை, அதனுடைய சூழலை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நம்மளால் உணர முடிகிறது. அடுத்து, இந்த இடங்களுக்கு ஒரு முக்கியமாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அது இயற்கை தந்த ஒரு கொடை. இது தானாக ஏற்பட்ட, இயற்கையாக ஏற்பட்ட ஒரு இடமாக அமைந்தால் கூட, அது இயற்கை நமக்கு தந்த ஒரு கொடையாக நாம் கருதுகிறோம். உதாரணமாக, பிச்சாவரம் போன்ற இடங்களில் இருக்கிற இந்த மேங்க்ரோவ் என்று சொல்லப்படுகிற அந்த மரங்கள் பல இயற்கை பேரிடர்களை சந்தித்ததோடு இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களை பாதுகாத்தது என்பதை இருந்து பார்க்கிற பொழுது, அத்தகைய சூழல் எல்லா இடத்திலும் இருந்தால், இந்த இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லப்படுகிற சுனாமியாக இருக்கலாம், அல்லது சைக்ளோன் என்று சொல்லப்படுகிற எத்தகைய சூழல் இருந்தால் கூட, அங்கே இருக்கிற மக்களை எளிதாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அரண்களாக இதை இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இத்தகைய உன்னதமான இடங்களை சென்று பார்ப்பவர்கள் அவற்றுக்கு ஒரு சிறிதளவு கூட பழுது வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களில் மகிழ்வதற்காக சுற்றுலா செல்கிறோம். அதிலும் இந்த மாதிரி ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் என்று சொல்வார்கள். ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் என்று சொல்வதே காரணம் என்னவென்றால், ஒரு சிறு மாற்றம் பெரிய மாற்றத்திற்கு வழியை உருவாக்கி தருகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால்தான் இந்த மாதிரி சுற்றுலா பயணிகள் இத்தகைய இடங்களுக்கு செல்கிற பொழுது சிறிதளவு கூட அதுக்கு ஊறு விளைவிக்காமல் வருகிற பொழுது, அத்தகைய அருமையான ஈகோசிஸ்டங்களை வருகிற தலைமுறைக்கும் நாம் பாதுகாத்து கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதோடு இல்லாமல், இதன் மூலம் நல்ல சுற்றுச்சூழலும் நமக்கு தேவையான பொருள்களும் நம்முடைய மீனவ நண்பர்களுக்கு வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அது வழிவகுக்கிறது என்பதை வைத்து பார்க்கிற பொழுது, இந்த எஷூரின் அல்லது பேக் வாட்டர் என்று சொல்லப்படுகிற உப்பு நீரும் நன்னீரும் கலந்த அத்தகைய இடத்தை பராமரிக்க வேண்டியது அனைவருடைய கடமையாக இருப்பது. அதிலும் குறிப்பாக சுற்றுலா பயணிகள் அங்கே செல்கிற பொழுது நம்மளால் முடிந்த அளவிற்கு நன்மையை தான் செய்துவிட்டு வர வேண்டுமே ஒழிய அதற்கு எந்த ஒரு ஊரும் விளைவிக்காமல் வருகிற பொழுது, அத்தகைய சூழல்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும். அதனுடைய பயனை நாம் தான் அனுபவிக்கப் போகிறோம்.